லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 10 முதல் 13 முடிய. ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடம் ஒன்றில் கற்பித்துக் கொண்டிருந்தார். 18 ஆண்டுகளாக தீய ஆவி பிடித்த உடல்நலம் குன்றிய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் சிறிதும் நிமிர முடியாதவாறு கூன் விழுந்த நிலையில் இருந்தார். இயேசு அவரை கண்டு அருகே கூப்பிட்டு, அம்மா, உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று கூறி தம் கைகளை அவர் மீது வைத்தார். உடனே அவர் நிமிர்ந்து கடவுளை போற்றி புகழ்ந்தார். கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். நம்மை போல இயேசுவுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக இயேசுவை தேடி வந்த கூட்டத்தில் இருந்த ஒரு நபர் கூன் விழுந்தவராக இருந்தார். இயேசு அவரை கூப்பிடுகிறார். அவங்க இயேசுவை தேடி வரல, இயேசு அந்த அம்மாவை கூப்பிடுறார். ஏன் அந்த அம்மா இயேசுவை தேடி வரல? கூன் விழுந்ததுனால வரலையோ? நடக்க முடியாதனால வரல. ஒருவேளை கூன் விழுந்து நடக்க முடியாமல் இருந்திருக்கலாம், எந்திரிச்சு உடனே வர முடியல. அப்போ ஏதோ ஒரு தடை அவங்களுக்குள்ளே இருந்திருக்கு. இயேசுவை தேடணும்னு அவங்களுக்கு தெரியலை, ஆனால் தேடி வந்திருக்கிறாங்க. ஆனால் அது குணமாகுமோ ஆகாதோ அவங்களுக்கு தெரியாது. இது நோயின்னு அவங்க நினச்சிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு அதை நோயின்னு சொல்கிறாரு. தீய ஆவியை கடிந்து கொள்கிறார். அந்த ஆவி வெளியில் போனவுடனே கூனி போயிருந்த அந்த முதுகு எலும்பு நேராக மாறுது, எந்திரிச்சு நேராக நிற்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆண்டவருக்கு தான் தெரியும் நமக்குள்ளே என்ன இருக்குது, என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லி. பல நேரங்களில் நமக்கே தெரியாது. அப்படி தெரியாமல் தான் குடும்பத்தில் சண்டை வருது. கணவர் மனைவி பெற்றோர் பிள்ளைகளுக்கு சண்டை வருது. காரணமே ஒருத்தர் நமக்கு இருக்கிற சிறிய ஞானத்தை வச்சுக்கிட்டு இதுதான் சரி அதுதான் தப்புன்னு சொல்லி நம்ம பார்த்ததை வைத்து நம்ம எப்பொழுதுமே பேசுவோம். ஆனால் ஆண்டவர் எல்லாம் உள்ள நடந்துட்டுருக்குன்னு சொல்லி அவர் அனைத்தையும் காண்கின்றவராக இருக்கிறார். ஆக அந்த பெண்ணை கூப்பிட்டு ஆண்டவர் தன் கைகளை வைத்த பொழுது உள்ளிருந்து அசுத்த ஆவி அவர்களை விட்டு வெளியேறிய பொழுது பரிபூர்ண சுகம் பெற்று அந்த பெண்ணானவள் நேராக எழுந்து நிற்க ஆரம்பித்தாங்க. அப்போ ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும், அந்த நம்பிக்கை ஒன்று தான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதுமை, ஒரு அற்புதம், ஒரு குணமளித்தல் அல்லது விடுதலை நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா ஆண்டவர் முதல்ல நம்மளை பார்க்கும்போது, தலை சீவிருக்கியா, பொட்டு வச்சிருக்கேன், என்ன பூ இல்லையே, அப்போ வேண்டாம், வேற பூ வச்சவங்களை பார்க்கலாம் அப்படின்னு ஆண்டவர் பார்ப்பார். யாருக்கு விசுவாசம் இருக்குன்னு தான் பார்ப்பார். நீ என்ன பாவம் செஞ்சேன்னு சொல்லி ஆண்டவர் பாவத்தை பார்க்குறாரா? பாவத்தையும் அவர் பார்க்கறது இல்லை. ஏன் அவர் பாவத்தை பார்க்கறது இல்லை? அந்த பாவத்திலேருந்து விடுவிக்கிறது தானே அவரே வந்திருக்கிறாரு. அவர் இருக்கு பாவத்தை பார்த்து நம்மளை தண்டிக்க போகிறார். நம்மளை விடுவிக்கிறதுக்கு தான் இயேசு வந்தார். அதற்காக தான் சிலுவையில் மரித்தார். அப்போ நம்ம பாவத்தை பார்த்து தீர்ப்பிடுவதற்காக ஆண்டவர் வரவில்லை. அவர் வந்தது இதற்காக, நாம் வாழ்வு பெறவும் அந்த வாழ்வு நிலையான வாழ்வாக இருக்கும்படியாக ஆண்டவர் வந்தார். அப்போ இயேசு வந்து நம்மகிட்ட பார்க்கக்கூடிய ஒன்றே ஒன்று, எதிர்பார்க்கறது நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று, நீ என்னை நம்புகின்றாயா? அதை ஒன்றை தான் ஆண்டவர் கேட்குறார். நீ என்ன பாவம் செஞ்ச, எந்த குழியில் இருந்த, எந்த சாக்கடையிலிருந்து வந்திருக்கிற, எப்படி குடிச்சிட்டு இருந்த, எத்தனை தடவை கீழே விழுந்து கிடந்த, அதெல்லாம் ஆண்டவர் கேட்கல. குடியை விடணும்னு நினைக்கிறியா, விடணும்னு நினைக்கலையா, அது இல்லை. உனக்கு நம்பிக்கை இருக்கா, என்கிட்ட வந்தால் நீ சரியாயிருவோம் நம்புறியா, அதை மட்டும்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஸோ ஒரு நாள் நானும் என்னோடு ஃபாதர் அருட்தந்தை பீட்டர் அவங்களும் வந்திருந்தாங்க. 2 பேரும் மைசூருக்கு சென்றிருந்தோம். அங்கே சென்ற பொழுது அங்கே இருக்கிற அருட் சகோதரிகள் அவங்க போர்டிங்கில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக கொஞ்சம் ஜெபிச்சுட்டு போங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லி எங்களை கூப்பிட்டாங்க. அப்படி போய் ஜெபிப்பதற்காக ஒரு பெரிய, இதை விட பெரிய ஒரு ஹால், அங்கே ஒரு 60 குழந்தைகளை கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, எல்லா குழந்தைகளுமே தொந்தரவாக இருக்குது, நைட்டில் தூங்க மாட்டேங்குது, ஒரு சிலது அழுகுது, நைட்டில் பேய் இருக்குது அது இருக்குதுன்னு கத்துறாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும்தான் அவங்க எங்களுக்கு சொன்னது. ஆக 2 பேரும் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஜெபிக்க ஆரம்பித்தோன்னே அங்கே இருக்கிற குழந்தையில் ஒன்று பொத்துன்னு மயங்கி கீழே விழுந்தது. அது கீழே விழுந்தோடனே கை கால் இழுக்க ஆரம்பித்தது. அதை பார்த்து மற்ற எல்லா குழந்தைங்களுக்கு பயம் வந்தது. அது போட்ட சத்தத்தை கேட்டு அங்கே இருந்த 60 குழந்தைங்களும் அழுது. எல்லாம் சேர்ந்து ஒரே ஒப்பாரி பயத்தில் அந்த ஹாலை விட்டு வெளியில் ஓடுறதுக்கு எல்லாம் வெளியில் ஓட ஆரம்பிச்சது. சிஸ்டர் ஓடி போய் கதவை மூடிட்டாங்க. 60 ஒப்பாரி, ஒரே அழுக, கூச்சல், கும்மாளம். அது மட்டும் இல்லை, அதை பார்த்துட்டு இருந்த பொழுது ஒருத்தருக்கா தொத்து நோய் மாதிரி, எப்படி டிபிலாம் பரவுதோ அதே மாதிரி ஒருத்தர் இருந்து ஒருத்தர் எல்லாம் கீழே விழுந்து எல்லாம் ஆள ஆரம்பிச்சுது. எல்லாம் கை கால் இழுக்க ஆரம்பிச்சிது, வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிது. அப்போ நம்ம நினைக்கிறோம் சின்ன குழந்தைங்க படிக்கிறதுக்கு ஆர்வம் இல்லை, எப்போதும் சேட்டை, கீழ்ப்படிதல் கிடையாது, இந்த மாதிரி தான் நம்ம வெளியில் இருக்கிறத பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், எப்போதுமே
நம்ம தீர்ப்பிடுவோம், அதை தான் சொல்லிகிட்டே இருப்போம். இது மாதிரி கீழ்ப்படியதே கிடையாது, இதெல்லாம் எதுக்கு பிறந்தது அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைகளை திட்டுறோம், வைக்கிறோம், ஏதாவது பண்ணுறோம். ஆனால் அந்த குழந்தைகள் சிஸ்டர்ஸ் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. அப்போ நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே ஆண்டோடைய வல்லமை, அந்த அபிஷேகம் எப்போ வந்ததோ அந்த அறைக்குள்ளே அந்த சத்தத்தை கேட்டவுடனே ஒவ்வொருத்தர் உடம்புக்குள்ளேயும் போய் உள்ளே இருந்தது வெளியில் வர்றதுக்கு துடிக்க ஆரம்பிச்சது. அப்போ இந்த பெண்ணை இயேசு தொட்ட உடனே முதுகெலும்பில் இருந்த இந்த பலருக்கும் முதுகு வலி வர்றது உண்டு. நான் மூட்டை தூக்குறேன், அல்லது மேஸ்திரி வேலை பார்க்குறேன், அல்லது மரம் வெட்டுறேன், இந்த மாதிரி பல வேலைகள் செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது முதுகு வலி வரலாம். ஒரு சிலர் எந்த வேலையுமே செய்யாமலே முதுகு வலி வரும். பைக்கில் போகிறதுனால முதுகு வலி, டாக்டர் குனியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார், நிமிரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார், படுத்து விட்டு எந்திரிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். பல காரணங்கள் நம்ம சொல்லலாம். ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது, அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. ஆனால் கீழே விழுது, கத்துது, அழுது, அதை பார்க்கும்போது மற்ற குழந்தைங்க அழுகுது. அந்த குழந்தைங்க நினச்சிக்கிச்சு, ஓஹோ இவ தான் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவளுக்குள்ளே தான் பேய் இருந்துதா அப்படின்னு சொல்லி இது ஒரே ஒப்பாரி. அப்போ என் கூட இருந்தவ கூட தான் பேய் இருந்திருக்கோ, அது தெரியாமல் போர்டிங்கில் இருந்துட்டேன்னு சொல்லி எல்லாம் ஒரே அழுக. அப்போ தான் தெரியுது பேய் ஒருத்திட்டு மட்டும் இல்லை, எல்லாத்தையுமே இருந்திருக்குன்னு. அப்போ தான் அவங்களுக்கே தெரியுது. நம்மளுங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம், பேய் நமக்கு நம்ம அந்நிய பாஷையில் சுதிக்கிறோம், நமக்கு பேயா? பேய் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும், வேறு உருவங்களில் இருக்கும், வேறு செயல்களில் அது செயல்பட ஆரம்பிக்கும். அப்போ ஜெபிக்க ஆரம்பித்தபோது அந்த எல்லா குழந்தைங்களும் அழுதுட்டு அந்த ரூமை விட்டு எப்படிலாம் வெளியில் ஓடலான்னு சொல்லி ட்ரை பண்ணிச்சு. அப்போ நாங்கள் தலையில் கை வச்சு ஜெபிக்கும் பொழுது மயங்கி கீழே விழுந்தது, கத்த ஆரம்பிச்சது, கூக்கரில் அப்படி நிற்க ஆரம்பிச்சது. உள்ளே இருந்து எல்லா அசுத்த ஆவியில் எல்லாம் வெளியில் போக ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாம் அழுது ஏங்கி அழுது கண்ணீரோடு அழுதுகிட்டு இருக்குங்க எல்லாம். ஒரு சிலர் படுத்து கிடந்து அழுகுது, எந்திரிச்சு நிற்க முடியல, கை காலெலாம் உதறுது, ஆடிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த குழந்தைங்களை பார்த்து எல்லாம் பக்கத்தில் வாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு, பேய்கள் போயிடுச்சு, நோய்கள் போயிடுச்சு, ஆண்டவங்களை விடுவிச்சிட்டான்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தைகளை சேரில் ஒருத்தரை பிடிச்சி உட்கார வச்சு அந்த குழந்தைங்க தலையில் கை வச்சு ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஜெபிச்சதுக்கப்புறமும் அந்த குழந்தைங்களுக்கு ஒரே பயம், இந்த ஃபாதர் 2 பேர் ஏதோ பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லி எப்படியாவது அந்த அறையை விட்டு வெளியில் போகணும்னு சொல்லி துடிச்சிட்டு சிஸ்டர்லாம் பிடிச்சி இழுத்து தள்ளி விட்டுட்டு வெளியில் ஓடுறதுக்கு முயற்சி பண்ணிச்சுங்க. அப்புறம் அந்த குழந்தைங்களை உட்கார்ந்த குழந்தைங்கள்ட்ட ஒவ்வொன்றா நான் தனியாக பேச ஆரம்பித்தேன். உனக்கு என்ன நடந்தது தெரியுமா, உனக்கு என்ன நடந்தது தெரியுமா, நீ உங்கள் அம்மா வீட்டில் சொன்ன வார்த்தைகளை கேட்டு நீ அழுதுட்டுருக்கிற, அப்பா உங்களை விட்டுட்டு ஓடி போயிட்டாரு, உங்கள் அம்மா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்சிட்ருக்குறாங்க, உனக்கு அது மனசில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்கள் அம்மாவை நினச்சா உனக்கு உடனே கண்ணீர் வருது, உங்கள் அப்பா பண்ணதெல்லாம் நினைக்கும் போது உனக்கு தாங்க முடியல, நீ வீட்டை விட்டு எங்கேயாவது ஓடணும் நீனும் முயற்சி செஞ்ச அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தை கீழே உட்காந்து கதறி ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சுது. அந்த நேரத்திலே ஆண்டவர் அந்த குழந்தையை தொட்டார். அப்போ அந்த குழந்தைய ஆண்டவர் எப்படி தொட்டார்? எப்படி ஆண்டவர் தொட்டார் அந்த குழந்தைய? தீர்க்க தரிசனத்தின் மூலமாக அந்த குழந்தை குடும்பத்தில் என்ன நடந்தது சொல்லும் பொழுது அது உள்ளம் தொடப்பட்டது. அங்கிருந்த ஒரு 20, 50, 60 குழந்தைகளில் ஒரு 35 குழந்தைகளுக்கு மேலே அந்த குழந்தைகளுக்கு என்ன நடந்தது, ஏன் அழுகிற தெரியுமா, உனக்கு வயிற்று வலி ரொம்ப நாள் இருந்துட்டுருக்கு, யார்ட்டையும் சொல்லாமல் இருக்கிற, பீரியட் வரும்போது உன்னால் தாங்க முடியாது, 3 நாள் ப்ளீடிங் அதிகமாக இருக்கும் உனக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று சொன்ன உடனே அந்த குழந்தைங்க அந்த இடத்துல உட்காந்து அந்த கண்ணீர் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது, அழுக நிற்க ஆரம்பிச்சது. அப்புறம் அந்த குழந்தை எல்லாம் முடிஞ்சிட்டு சரி இப்போவே 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, எல்லோரும் போய் படுங்க, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுங்க, ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் தொட்டிருக்கிறார், குணப்படுத்தியிருக்கிறார், நீங்கள் இனிமே உங்களுக்கு ஞாபக மறதியோ படிப்பில் ஆர்வம் இல்லையோ விளையாட்டுலையோ மற்ற திறமைகளை வெளிப்படுத்த முடியாமல் இதுவரைக்கும் இருந்திருக்கலாம், ஆனால் நாளையிலிருந்து வித்தியாசமாக நீங்கள் இருக்க போகிறீங்க, ஏன்னா ஆண்டவர் உங்களுக்குள்ளே வந்து தங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளை அனுப்பி படுக்கிறதுக்கு அனுப்பும் பொழுது ஒரு குழந்தைகள் கூட அந்த ஹாலை விட்டு வெளியில் போகலை. எல்லாம் வெளியில் போகணும்னு துடிச்சிட்டு இந்த குழந்தைங்க சிஸ்டர் வள்ளுக்கட்டாமல் இழுத்துட்டு போதும் ஃபாதர் விடுங்க அவங்க போய் படுக்கட்டும்னு சொன்ன பொழுதும் எந்த குழந்தைங்களும் போக மாட்டேன்னு சொல்லிடுச்சு. காரணம் ஒவ்வொன்றும் ஓடி வந்து ஃபாதர் எனக்கு சொல்லுங்கள் ஃபாதர், என் குடும்பத்தில் என்ன நடந்து சொல்லுங்கள் ஃபாதர், நான் ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃபாதர். அப்போ ஒரு ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே வந்திருந்தா, அந்த ஆவியின் வரங்கள் கொடைகள் ஒரு மனிதனுக்குள்ளே இருந்தா, நம்ம மற்றவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது, ஏன் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அது இடந்த ஒளிந்து மறைந்திருக்கிற சத்துருவின் இடத்தவங்களுக்கு வெளிப்படுத்தி காமிச்சிருவார். இப்போ பல குடும்பங்களில் தடைகள் எப்படி இருக்குது, கடன் பாரத்தை கொண்டு வரும், வேலையில் நிலைச்சு நிற்க முடியாது, என்னதான் வேலை செஞ்சு சம்பாதிச்சு வந்தாலும் வீட்டில் அந்த காசு நிற்காது, நோய் வரும், பிரச்சனை வரும், கடன்காரனை கொடுக்கணும், காசு காலியாகிட்டே இருக்கும், எதுவுமே சேர்த்து வைக்க முடியாது. அப்போல்லாம் இதெல்லாம் ஒரு அசுத்த ஆவிகள் ஒரு உருவத்தில் உள்ள ஒழுங்கி இருக்குது, எங்கேயும் பதுங்கி இருக்குது. அப்போ அந்த சாத்தான நேராக தொட்டு போ அப்படின்னு சொல்லி அதை விரட்டும் பொழுது அந்த குடும்பத்தில் அதுக்கப்புறம் கடன் பிரச்சனையே இல்லை.
அப்போ நம்ம ஏதோ போராடிட்டு இருக்கிறோம். நம்ம ஒருத்தர் குற்றம் சொல்லுவோம். நீ செலவு பண்ணிட்டு இருக்கிற, நீ சேர்த்து வைக்கிறது இல்லை, மனைவியை கணவன் திட்டுறது, மனைவி கணவரை திட்டுறது, நீ சம்பாதிச்சது கொண்டு வந்து சேர்க்கறது இல்லை, நீ என்னதை காசு சம்பாதிக்கிற, இவ்வளோ குறையா இருந்தால் எப்படி குடும்பத்தை நடத்துறது, ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். காரணம், உண்மை நமக்கு தெரியவில்லை. அந்த ஆவியின் கொடைகள் நமக்குள்ள இல்லை. அப்போ ஆண்டோடைய ஆவியர் நமக்குள்ள இருந்திருந்தா அந்த 60 குழந்தைகளை எப்படியோ ஒரு வழியா 1 மணி ஆயிடுச்சு நைட்டு, ஒரு வழி அந்த குழந்தைகள்லாம் போர்டிங்க்கு அனுப்பிச்சு போய் படுங்க, காலையில் திரும்ப ஃபாதர் வருவாங்க, யாரெல்லாம் பார்த்து பேசணும், நீங்கள் காலையில் பேசிக்கலாம்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி சிஸ்டர் எல்லாரையும் படுக்கிறதுக்கு கூப்பிட்டு போனாங்க. காலையில் வந்தவொடனே எந்திரிச்சுன்னு ஓடி வந்து எங்களை பின்னாடி வந்து பிடிச்சிட்டு நின்றுதுங்க எல்லா குழந்தைகளும். அப்போ சிஸ்டர் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு ஃபாதர் பிள்ளைங்க கூட இந்த பிள்ளைங்க போட நான் பார்த்ததே கிடையாது ஃபாதர். எப்படி உங்கள் பக்கத்தில் வரமாட்டேன்னு கத்துச்சிங்களோ பயந்து போய், இப்போ அந்தளவுக்கு உங்களை விட்டு பிரிக்கிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ இளைஞர்களை தொடுறது, சிறு குழந்தைகளை தொடுறது என்ன முக்கியம்? எனக்குள்ள தேவ ஆவி இருக்கணும். நான் ஜெபிச்சா மட்டும் பார்த்தாது, அந்நிய பாஷை பேசினாலும் பார்த்தாது, ஆண்டோடைய அருளும் கொடைகளும் எனக்குள்ள இருக்க வேண்டும். அப்போ எப்போ அந்த தூய ஆவியின் ஒவ்வொரு கொடைகள் செயல்படுதோ அப்போ உள்ளங்கள் தொடப்படும். எப்படிப்பட்ட கொடூரமான மனுஷனாக இருந்தாலும் சரி, பாவம் செய்கிறவங்களை பார்த்து தீர்ப்பிடாமல் தூய ஆவியின் வரங்கள், கொடைகள், கனிகள் நம்ம நிரப்பப்பட்டிருந்தா, ஏன் இவர் குடிக்கிறாரு, எங்கே குடிக்க வச்சான், சாத்தான் எந்த விதத்தில் விழ வச்சிருக்குது, நண்பர்கள் மூலமாக, தனக்குள்ள இருக்கிற பயத்தின் மூலமா, காயத்தின் மூலமா, துக்கத்தின் மூலமா எங்கே பிடிச்சு வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி இப்போ இயேசு நாமத்தில் விரட்டினது ஓடிடும். அப்புறம் குடிகாரனாவே இருக்க மாட்டான். இப்போ பல நேரங்களில் சத்துருவை நம்ம அடிமைப்படுத்தி வச்சிருக்குது. நம்ம குடும்பங்களில் சந்தோஷம் இல்லாதபடி கெடுத்து கொண்டு இருக்குது, குடும்ப ஜெபம் இல்லாதபடி நம்மளை தடுத்து கொண்டு இருக்குது. அதுக்கு எல்லாம் காரணம் நம்ம பிள்ளைங்களோ, கணவரோ, மனைவியோ யாரும் கிடையாது, உள்ள கடந்து வந்த அசுத்த ஆவிகள். அது வெளியில் காமிக்காது யாருங்கிறது, வெளியில் இருக்கிறங்கிறது எப்பவும் காமிக்காது. திருடன் எப்பாவது நான் வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன்னு சொல்லுவானா? எந்த ஒரு திருடன்னு சொல்ல மாட்டான். அப்படி சொன்னால் அவன் திருடனே கிடையாது. அப்போ ஆண்டவரை தான் சொல்கிறார், அவன் கொள்ளை அடிக்கின்றவன், அவன் கொலைகாரன், அவன் திருடுவதற்காக வருகிறான், அவன் ஒரு பொய்யன் சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்ப, ஆண்டவரே நீங்கள் கொடுக்கின்ற அந்த வரங்கள், கொடைகள், கனிகள் நான் பெற்றுக்கொள்ளணும். இந்த உலகம் தர முடியாத ஒரு பொக்கிஷம், ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். அந்த ஆவியில் நான் அனலாக நிறைய வேண்டும். என் மூலம் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுது நம்ம விடாமல் ஜெபிக்கின்ற பிள்ளைகளாய் மாற வேண்டும். ஜெபிக்கின்ற பிள்ளைங்களாக மாற வேண்டும். நம்ம ஃபோர்ஸ் பண்ணி மற்றவங்களை வற்புறுத்தி, வா உட்காரு, கையை கும்பிடு, பாரு இதுங்கெல்லாம் ஜெபிக்கவே வரமாட்டேங்குது, அதான் குடும்பத்தில் ஆசீர்வாதமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்கள் மூலமாக வந்திருக்கணும். வரலன்னா நீங்கள் சரியில்லை, ஜெபிக்கிற ஆள் சரியில்லைன்னு அர்த்தம். எனக்குள்ள பலவீனம் இருக்குதுன்னு அர்த்தம், எனக்குள்ள மன்னிக்க முடியாத குணங்கள் இருக்குன்னு அர்த்தம். அதனால் அது நான் ஜெபங்களை தடுத்துடுது. பலர் ஜெபிக்கிறோம், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியல. காரணம், மன்னிக்காத மனநிலை. அதுதான் முதல் படி. யாராவது ஒருத்தர் இருந்தால் கூட தேடி கண்டுபிடிச்சு, அண்ணே மன்னிச்சிருண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு வந்தீங்கன்னா, நீங்கள் கேட்குறதெல்லாம் மேலே இருந்து அப்படி இறங்கி வரும். இறங்கி வருவது பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய தடைகள் மன்னிக்காமல் இருக்குது. அதுவும் குறிப்பாக நம்ம இரத்த சம்பந்தப்பட்டதில், சொந்தங்களுக்குள்ள, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள, பேர குழந்தைகளுக்குள்ள, அண்ணன் தங்கச்சி, அத்தை, மாமா, இந்த உறவுகளுக்குள்ளே வரும் பொழுது எப்போ மன்னிக்கலையோ சாத்தான் அதை கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை அப்படியே தடுத்துருவான். அப்போ நம்ம ஆண்டவருக்குள்ளே வளரணும். நான் ஆசீர்வதிக்கப்படணும், என் மூலமாக பலரும் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி எப்போ ஒரு எண்ணம் நமக்குள்ளே வருதோ, முதல் காரியம் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கறது மன்னிப்பு. நீ எப்போ மற்றவருடைய பாவங்களை மன்னிக்கின்றாய், அப்பொழுது உன்னுடைய பாவங்கள் எல்லாம் அந்த நேரத்திலே மன்னிச்சு. எப்போ உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்பட்டுடுச்சுன்னு அர்த்தம். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ நம்ம எதுக்காக மன்னிக்கணும்? முதல்ல நான் தேவ பிரசன்னத்துக்குள்ளே வரணும், ஆண்டவரோடு உறவில் நான் மீண்டும் வர வேண்டும். ரெண்டாவது, நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதற்கு தடையாக இருக்கிறதே நான் மன்னிக்காத மனநிலை. அதை தூக்கி எறிகிற ஆண்டவரே, அந்த மன்னிக்கக்கூடிய வல்லமை எனக்கு தாங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போம். தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரோட சாட்சியாக மட்டும் எழுந்து நின்றா பத்தாது, நான் மற்றவர்களுக்கு ஒளியாக வாழ வேண்டும். அதற்காக ஆண்டவர் அழைத்திருக்கிறார்.